Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரினா தமிழ். இன்னைக்கு கமெண்ட்ஸ் வீடியோல என்னென்னவோ கமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க போறோம். கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த போனை செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ஃபிளிப் மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நத்திங்கோட அப்கமிங் ஃபோன் இது. எனக்கு இனிமேலாம் நத்திங்லாம் பிடிக்காது. கண்ட நாயெல்லாம் கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னு பேசி இந்த ஓரின்னு ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் யாரு? அவன்லாம் எதுக்கு இன்ஃப்ளூயன்சரா அவனை கூப்பிடுறானுங்க? எரிச்சலா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு. இல்ல உனக்கு எரிச்சலா இருக்கு. இவனுக்கும் இனிமேல் வந்து சம்மந்தம் கிடையாது. இனிமேல் நான் பேச மாட்டேன். அவ்வளோ சம்மதம் எடுத்துட்டேன் நான். இனிமேல் நத்திங் பத்தி நான் பேச மாட்டேன். அவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணிட்டாங்க. ஆமா, பின்ன செலினோ ஃபைல் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று போயிடுவோம். ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட வீடியோல நிறைய டவுட் வருது. இல்ல ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி, ஓகே. நான் போயிட்டு வந்துட்டுமா? இது முடிச்சுட்டு போகலாம், டைம் ஆகும். ஹெல்ப் கேட்டு உங்களோட வீடியோல நிறைய டவுட்ஸ் வருது. 45க்குள்ள மொபைல் வாங்கணும். இப்போ விவோ G1 Pro யூஸ் பண்ற 5 இயர்ஸ், பட் ஃபன் டச் எனக்கு பிடிக்கல. பிடிக்காமலே நீங்க 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஹட்ஸ் ஆஃப் ப்ரோ, ஹட்ஸ் ஆஃப். எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே தான் பிடிக்கும். பசில் கம்மியா இருக்கணுமா? கேம் பிடிக்கும், பசில் கம்மியா இருக்கணுமா? பெசல்ரா, அது ஆட்டோ கரெக்ஷன் அப்படி வந்திருக்கு. அந்த லட்சணத்துல கரெக்ட் பண்ணி தொலையுது. நான் கூட யாருக்கோ திருஷ்டி அப்படின்னு அனுப்புனேன், சிருஷ்டி அப்படின்னு போச்சு. ஆமா. அப்புறம் கேமரா நல்லா இருக்கணும், பிகாஸ் ஐ எம் டிராவலர் அண்ட் கேம் பிளே பண்ணுவேன் 4 hours கிட்ட. அண்ட் பேக் கேஸ் யூஸ் பண்ண பிடிக்காது, பிரீமியம் ஃபீல் ஆகுதுன்னு ஸ்கின் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும். கஸ்டம்ஸ் பண்ண பிடிக்கும், கஸ்டமைசேஷன் பண்ண பிடிக்கும். அசெட்டிக்கா 6 years கிட்டயாவது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் Qualcomm Gen 3ல வேணும். என்னோட மைண்ட் செட்ல நிறைய மொபைல்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. iQOO 12 42K, Nothing 3A Pro பட் 7S ப்ராப்ளம், S23, S24 FE, OnePlus 13R, Reno 13 and 13 Pro பட் Dimensity 8350, Nothing 3க்கு வெயிட் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் iQOO 12 வேற லெவல், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? அடுத்து OnePlus 13R, இந்த ரெண்டு ஃபோன். இதுக்கு அடுத்து நீங்க வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணலாம், அவ்வளவுதான். இப்பவே நீங்க வாங்குறதா இருந்தா இது ரெண்டுத்துல ஏதாவது வாங்கிடுங்க. இது ரெண்டுத்துல அப்படின்னும் போது இப்போ அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி விவோ G1 Proடா ஃபன் டச் தான் யூஸ் பண்றாரு. பிடிக்கலனாலும் அதே 5 வருஷம் யூஸ் பண்ண தெரிஞ்ச அவருக்கு இந்த ஃபோன்லாம் நல்லாவே இருக்கும். iQOO 12லாம் வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபன் டச் OS 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14க்கும் 15க்கும் விஷுவலா பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லைனாலும் உனக்கு அனிமேஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸ்ல எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்படிங்கறனால அவர் தைரியமா அதுக்கு போகலாம். ஓகே. ஆமா. OnePlus 13R அதுவும் நல்ல டிவைஸ். OnePlus 13R வந்து இப்போ சப்போஸ் இவர் கார்டு ஆஃபர் அதுன்னு போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது நல்ல பெட்டர் டீல் கிடைக்குது, இல்லாட்டி பழைய ஃபோனையும் வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் போட போறாரு, இப்படிலாம் வந்தா 16,512 வாங்க முடியும். சரியா? ஸோ அதனால அதுவும் நல்ல ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா Nothing Phone 3 வெயிட் பண்ணலாம். ஆனால் Phone 3 எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி அவ்வளோ தள்ளி போகும்னு தான் தோணுது. அப்படி இல்லைன்னா டேபிள் மேலே வச்சிருந்தது ப்ரோட்டோன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒர்க் பண்ண கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்கு ரொம்ப. ஏன்னா இந்த 3A Proக்கே இப்போ இவரே பாரு இவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி கொண்டு வரும்போது இவரே ஒரு வார்த்தை விட்டுறாரு அந்த இடத்துல 7S. அதனால எனக்கு வந்து அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் வருது. 32,000 கொடுத்து 30,000 கொடுத்து இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போறேன், அந்த ஃபோனில் 7S Gen 3 தான் இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே அதை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்கத்துக்கு வராங்களா அப்படின்னும் போது கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு மறுபடியும் நான் அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துட்டு வருவேன். இவர் அனுஜ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதை பற்றி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆஃப்லைனில் கம்பீட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து Redmi 14 Pro Plus வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். எல்லாருக்குமே வந்து என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபோனு அந்த ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் தான் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து கம்பெனியோட லெகசி கடந்த 15 வருஷமாக ஒர்க் பண்ண எம்ப்ளாய்க்கு வந்து 15 ஹைக் மினிமம் போட்டுருந்துருக்கணும். இதை தாண்டி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அப்ரைசல் போடணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் பண்ணணும்னா அப்போ நம்மகிட்ட அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரெவன்யூவும் இருக்கணும். அப்போ இந்த காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது எங்க போய் எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது வேற வழி இல்லாமல் இப்படி தான் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா வேணும்னே டிஃபெக்ட் யூனிட்டா வித்து எல்லாரும் தலையிலையும் மழை அரைக்கணும். இதுல எது பண்றது நமக்கு எஃபெக்டிவ்னு யோசிச்சு பாரு. ஸோ எத்திக்கலா போனாலும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். டெக்னிக்கலி பிரில்லியன்ட் CEO வர ஹையர் பண்ணணும் அப்படின்னா அது காசு தேவை நிறைய இருக்கு. அதுக்கு தான் அவங்க வந்து இப்போ காசு சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. இப்போ டெக்னிக்கலி பிரில்லியன்ட் CEOனாலும் நான் ஓப்பனா சொல்லுவேன், இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஒரு IAS ஆஃபீஸர் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்கள்ல வந்து இவன் வேற ஒருத்தன், நான்லாம் வந்து எந்த லட்சணத்துல இருப்பேன்னு உனக்கே தெரியாதா? எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்கடா USB கமிட்டி எல்லாருக்கும் 15 அல்ட்ரா ஃப்ரீ, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் கொடுத்தா
அது வேணா என் சேலரியை கட் பண்ணிட்டேன்னா இது ஓரளவுக்கு ஒரு 4 பேருக்கு வேணா பண்ணலாமே தவிர மற்ற எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ நல்ல மனசு பற்றி. சரி, அதான் இப்போ நானும் ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அந்த அளவுக்கு சேலரி வரணும்லடா. அவங்களுக்குலாம் சேலரி பார்த்தோன்னா பர் மந்த்து நான் சொல்றது கம்மியாக இருக்கும். ஒரு 2 lakhs வாங்குவாங்கங்கிறதே கம்மி தான். சரியா? அதில் சிஓவாக இருக்கவங்களாம் எவ்வளோ வாங்குவாங்கன்னு உனக்கே தெரியும். சரியா? அதனால வந்து ப்ராக்டிக்கலாக யோசி. நமக்கெல்லாம் வந்து 2 lakhsங்கிறது வந்து ஒரு இமயமலை அமௌண்ட் இப்போதைக்கு. அதனால அமைதியா இருப்போம். சரி, அடுத்து என்னிடம் வராதீர்கள் தோழர்களே, எழுத்தாணியை எடுத்து சொல்லி விடுவேன். நிரஞ்சனா அப்படின்ற கேட்டிருக்காரு, ப்ரோ பிக்சல் 4க்கு எந்த சார்ஜர் பெஸ்ட்டாக இருக்கும்? அதான் அந்த 18 watt PD CMF சார்ஜர் வாங்கலாம். 33 watt சார்ஜர் இல்லாட்டி 45 வாங்கிக்கிட்டோம். 45 இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு 65 33 45 இருக்குடா. 50 தான் இல்லன்னு சொல்லி வாட்சன் கலாச்சிட்டு இருப்பாங்க. 45 இருக்கா? ஆமா, 45 இருக்கு. நத்திங் சார்ஜர் 45 இருக்கு போல. சரி, அதான் இதுக்கு தான் வாட்சன் கலாய்ப்பான். 65. ஆமா, 65 வாங்கினா கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். நாளை பின்ன ஏதாவது ஒரு ஃபோன் 65 watt சப்போர்ட்டோட அப்போ அந்த டிவைஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஒர்த்து தான். அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணா வாங்கிக்கோங்க ப்ரோ. அப்படி இல்லைனா ஒரு 20 watt PD சார்ஜர் வாங்கினா போதும். 20 watt வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் 400லேருந்து 800 வரைக்கும் வேரி ஆகுது, டிபெண்டிங் ஆன் த டைப். ஏன்னா கேன் சார்ஜரு, நார்மல் சார்ஜர் அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். அதனால அது மாதிரி மாற்றிக்கிட்டு ஜாலியாக இருங்க. ஓகே, மாமா குட்டி அது கேட்டிருக்காரு, ப்ரோ மை M1 Mac Air was too good, battery was too good until the battery health dropped below 80%. I charged only 137 cycle. After sudden drop to 80% within month, now it's around 55%. Currently battery backup is around 15 minutes only. It's hard to accept this since it had 15 hours backup. என்ன இது 137 சைக்கிள் எப்படி இந்த அளவுக்கு மோசமாக மாறுது? அப்போ வந்து இது நீங்கள் வாங்கி 1 year ஆகலை அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் யோசிச்சேன்னா, 1 year ஆகலை வாரண்டியில் தான் இருக்குன்னா தாராளமாக ஆப்பிள் இதுக்கு பேட்டரி அமைதியாக சைலண்டாக மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. 1 year மேலே ஆயிடுச்சுனாலும் நீங்கள் போயிட்டு இது நியாயமாக கிளைம் பண்ணலாமே. 137 சைக்கிளுக்குலாம் வந்து 55% ஹெல்த்துக்கு போயிடுச்சுன்னா 45% காணுன்றதெல்லாம் நியாயமற்ற செயல். அதனால் நீங்கள் ஆப்பிள் அப்ரோச் பண்ணுறது நல்லது ப்ரோ. ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க டயக்னைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட டிவைஸை வந்து கஸ்டமர் கேர் கொண்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது எய்தர் சாஃப்ட்வேர் லெவலில் இஷ்யூனா, இது எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ரியல்மியில் ரீசெண்டாக நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. காமேஷ் ப்ரோ கூட ஒன்று சொல்லியிருந்தார், இந்த 100%லேயே 6 மணி நேரம் இருக்கும் ஃபோனு. அது என்ன அர்த்தம்னா 100% காட்டும், கேட்ச் இஷ்யூ. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண போறாள். டேரக்டா 55 போயிட்டு அப்புறம் 50 போயிட்டு 49 ஆகும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ என்ன ஆகுது, இந்த பேட்டரி ரிலேட்டட் ரீடிங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இதுல ஆக்சுவலா வந்து இன்கேஸ் இப்போ பேட்டரியோட ஹெல்த் வந்து 85 வைப்போம், ஆனால் 55 காட்டுதுன்னு வைப்போமே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட இருக்கலாம். 55ங்கிற மனப்பான்மையிலேயே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு 0 அப்படின்னும் போது ஆஃப் ஆயிடும். ஆக்சுவலாக அதில் பேட்டரி இருக்கலாம், இருந்தாலும் வந்து 0% ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் அந்த கேட்ச் இஷ்யூ கூட இருக்கலாம் பேட்டரி ரிலேட்டட் டேட்டாவில். ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கொண்டு போனீங்கன்னா அவங்க ரீசெட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ மாறலாம். அப்படி இல்லைனா பேட்டரி மாற்றி கொடுக்கலாம்ல. சூப்பர் சூப்பர், அது பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஜாலி. ஹரி கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ எம் யூசிங் Edge 40 Neo. புதுசாக TWS வாங்கலாம்னு இருக்கேன். பட்ஜெட் 3K. மை ஆப்ஷன்ஸ் ஆர் OnePlus Nord Buds 3 Pro, Realme Air 6, Moto Buds. தெரியும், அதனால தான் கமெண்ட் எடுத்தது. எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசமா யூஸ் பண்ணுறீங்களா? ஜாலியாக யூஸ் பண்ணுறேன். ஜாலியாக யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து OnePlus-ஓட Buds 3 Pro இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பிடிக்கும். Buds 3 Pro டியூல் டிரைவர், அது வந்து 11K. அதில் வந்து இத்தனைக்கு பிஞ்ச் இருக்கு. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அதில் இருக்கு. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தா 7000 ரூபாய் மினிமம் செலவு பண்ணணும். சரியா? ஓகே, ஏன்னா ஆஃபரில் அது 10Kக்கு வருதுன்னு அப்போ அப்படி பார்த்தாலும் 7000 ரூபா. இது 2700 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நார்மலாக அவுட்டோர் கால்ஸுக்கும் இது நல்லாவே இருக்கு. இப்போ அதில் வந்து சில சமயங்களில் அது கொஞ்சம் பட் இதோட கொஞ்சம் பெருசு மாதிரியும் ஃபீல் ஆகும். ப்ளஸ் டியூல் டிரைவர் கொஞ்சம் வெயிட்டும் இதோட கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்க. அதனால வெளில ஒர்க் அவுட் டைம்லலாம் கொஞ்சம் அது லூசன் ஆகிற மாதிரி இருக்கும் சில டைமுக்கு அப்புறம். ஸோ நம்ம கொஞ்சம் டைட் பண்ணணும். இது அந்த மாதிரி பண்ணுற வேலை கூட கொடுக்கறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 2700 நம்ம எப்பயும் பேசுகிறதாண்டா 3000 ரூபாங்கிறது ஸ்வீட் ஸ்பாட்ரா TWSக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் எல்டாக் இருக்குது, என்ன உருட்டினாலும் சரி, நான் திரும்பியும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு ப்ராப்பராக டியூன் பண்ணுறோங்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ரெண்டாவது, இதில் வந்து உங்களுக்கு அந்த ஹேமெலோடி ஆப் மூலமாக நிறைய கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணலாம். கஸ்டமைசேஷனுங்கிறது நான் டச்சை பற்றி பேசலை. அதை தவிர நீங்கள் சவுண்ட் ப்ரொஃபைலுக்கே ஈக்குவலைசரில் நிறைய மாற்ற முடியும். சப்போஸ் நீங்கள் பேலன்ஸ்டு ஆடியோ தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேலன்ஸ்டு ஆடியோக்கும் உள்ள ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த பேஸ் வேவ் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பேஸ் பூஸ்டடாக வேணும்னு நினச்சா அந்த பேஸ் வேவ் எனேபிள் பண்ணிட்டா பேஸ் மட்டுமே பூஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ 2700க்கு சம ப்ராடக்ட். சூப்பர். கௌதம் சாரதி, சிவா ப்ரோ 35K மீன்ஸ் HMD ஸ்கைலைன் இருக்கே, சொல்ல மாட்டேன்றீங்க பியூர் UI எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்படி முடிக்கிறாரு பாருங்க. இப்போது அந்த ஃபோனை பற்றி சொல்கிறது இல்லை அப்படின்னா
இல்லடா அதை பற்றி நான் நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கேன்னா 25K அது ஆஃபரில் வரட்டும் அப்போ நம்ம அதை பார்க்கலான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். நல்ல ஃபோனான்னு கேட்டால் நல்ல ஃபோன் தான். ஆனால் சாஃப்ட்வேரில் நிறைய பக் இருக்குன்னு சொல்லி டாக்டர் நோக்கியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து தீவிரமான நோக்கியா பக்தா. உங்களுக்கே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். அவர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும், இவருக்கும் அவருக்கும் கிளாஸஸ்லாம் நடக்காது, ஃபைட் ஆஃப் டெக்னிக்காலிட்டி அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவர் என்ன இதுல 5 மெகாபிக்சல் அதுல 4.9யா யோ 4.8.9 அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவர் என்ன தெரியுமா, நான் இந்த ஊர்ல ஒரு கிறுக்கன் இருக்கேன்னா இந்தியாவில் ஒரு கிறுக்கன் இருக்காண்டா அப்படின்னு என்ன பார்ப்பாரு. ஸோ அவ்வளோதான். இதுல என்ன ஹைலைட்னா, அவர் வந்து இது மாதிரியான டிவைசஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சொல்லுவாரு. அவர் சொன்னது என்ன, கேமரா ஸ்கைலைன்ல சூப்பரா இருக்கு, ஆனா சாஃப்ட்வேர் வந்து ஃபியூஷனோட கொஞ்சம் பக் அதிகமா இருக்கு. சரியா, HMD ஃபியூஷனோட ப்ராசஸிங் இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இப்போ ஸ்கைலைனுக்கு அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கைலைன் பெட்டர் ஆயிட்டு தான் வருது. நம்ம ஊர்ல நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு HMDக்கு சப்போர்ட் இருக்கு. அதை தாண்டி ஸ்கைலைனுக்கு வந்து உங்களுக்கு ஈஸி ரிப்பேரபிலிட்டி வேற, அசால்ட்டா ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் அதுக்கு தான் அவார்ட் கொடுத்துருப்பாங்க, பெஸ்ட் ஃபோன் ஆஃப் த இயர். ஓகே, எப்படின்னா ஃபேர் ஃபோனுக்கு அப்புறம் நல்ல ஒரு இமேஜ் இதுக்கு தான் இருக்கு. இப்போ ஒரு ஸ்க்ரூ கழட்டினா லுமியா 1020 மாதிரி ஒரு சைட் ஸ்க்ரூ கழட்டினா ஃப்ரேம்லாம் லூசன் ஆயிடும், நீ கழட்டிட்டு போயிடலாம். ஃபோன் ஓவரால் பேக் டோர் கழட்டிடலாம், எல்லாத்தையும் கழட்டி நீயே மாத்திடலாம் பேட்டரிலாம். சரியா, அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த டிவைஸ். வந்து என்னன்னா 35K ஒர்த்தானா, நான் இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே அந்த ஒர்த்துங்கிற பாயிண்ட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளவு பேர் வந்து இந்த ரிப்பேரபிலிட்டி பத்தி இன்னைக்கு டேட்டுக்கு யோசிக்கிறாங்க எனக்கு தெரியல. எல்லாருமே ஸ்பெக் ஷீட் தான் பாக்குறாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, 7S Gen 3னால நான் யோசிக்கிறேன், நத்திங் பார்த்தாலே அதுக்கு பதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு போட்டு iQOO 12 போயிடலாமோ இல்லாட்டி 1+ 13R போயிடலாமோன்னு யோசிக்கிறார் பத்தி. ஏன்னா ஆன் பேப்பர் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறத தாண்டி அடுத்த 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இதையும், ஏன்னா இது வந்து 7S Gen 2 7S Gen 2 கொண்டு போயிட்டு நீங்க வந்து 35,000 அப்படின்னும் போது அது மற்ற ஸ்டாண்டர்ட்ல அக்செப்டபிள். எப்படின்னா HMD ஃபோனு பார்க்க ஒரு லூமியா மாதிரி இருக்கு, ஒரு ஸ்க்ரூ திருப்பினா ஆமா நல்ல குவாலிட்டி, ஒரு ஸ்க்ரூ திருப்பினா ஃபோனை வந்து நம்ம அழகாக மாற்றிட முடியாது, பார்ட்ஸ் எல்லாம் மாற்ற முடியும், பேக் டோர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு யூஸரே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து மாசு. பட் ஃபேக்ட் என்னன்னா, அதை மட்டுமே பாயிண்ட் வச்சு சொல்ல முடியாதனால தான் நான் சொல்றது இல்லை. இல்லாட்டி வந்து நான் எப்பயோ HMD ஸ்கைலைன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்பயும் நான் சொல்றேன், நீங்க வந்து HMD ஸ்கைலைன் 25K கிட்ட வரும்போது நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த பிரச்சனை என்ன, Pixel 7a பூட் லோடரும் அன்லாக்கபிள், அது பூட் லோடரும் அன்லாக்கபிள். ஓகே, 27K கிடைக்குது. இதை தாண்டி என்னடானா அதில் நம்ம தேவையான கஸ்டமரும் போட முடியும். இவ்வளோ பாசிபிலிட்டியோட இருக்கிற ஒரு பிக்சல் ஃபோனை விட்டுட்டு நான் ஏன் ஸ்கைலைனில் குதிக்கணுன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு எனக்கு. சரியா, அதனால தான் வந்து ஸ்கைலைன் பற்றி பேசுறது இல்லையே தவிர, தனிப்பட்ட முறையில் HMD ஃபோன்ஸ் வந்து வெறுக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க உருவாக்கலை. பட் கூடிய சீக்கிரம் மண்டுவாங்க. வெறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஏன்னா தேவையில்லாம ஒரு 4-5 பிராண்ட் அம்பாசிடர், அதான் தேவையில்லாம 4-5 பிராண்ட் அம்பாசிடர். HMD 110 உருப்படியா போட்டீங்களா, யாருக்கும் தெரியல அந்த பிராண்ட் அம்பாசிடர். அதோட கொடுமை என்னன்னா, HMD 110 மாதிரியான போனை வந்து கொண்டு போய் பப்ளிக்ல கிராமத்துல கொடுத்து அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லைவாவே வாங்கலாம். அவங்க ஹிந்தியில பேசட்டும், போஜ்பூரியில பேசட்டும், அசாம்ல எங்கேயாவது போயிட்டு அசாமி பேசட்டும், ஏதோ அந்த ஊர் லாங்குவேஜே கூட பேசட்டும், அதை எடுத்து போட்டு நீங்க சப்டைட்டில் போடுங்க, நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். நான் கிராமத்துல இருக்கேங்க, நான் 2Gக்காக தான் வாங்குறேன், என்னால வந்து இதுல ஸ்கேன் அண்ட் பே பண்ண முடியுது அப்படின்னு ஒரு 40 வயசு மதிப்புள்ள ஒரு ஏதோ அன்றாட வாழ்க்கையில வெளியில போய் விற்கிற ஒரு வியாபாரினே வை, அவர் சொல்றாருன்னு வை, ஒரு வியாபாரி அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்றாருன்னா அது வந்து எவ்வளவு வேலிடான ஒரு பாயிண்டா இருக்கும், கிரவுண்ட் லெவல் ரீச். அதை விட்டுட்டு யாரோ கிரிக்கெட் பிளேயர் 110 யூஸ் பண்ண போறாங்களா, எனக்கு புரியல. இது சீரியஸா ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியாது. போடா, ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த போனே கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு தடவை செல்ஃபிக்கு அப்படி கொடுத்துட்டு அப்படி செல்ஃபி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஓப்போ யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்களே தவிர, அப்புறம் இது வந்து அப்படி தூக்கி அந்த போட்டு இல்லாட்டி அவங்க டிரைவருக்கு கொடுத்துருவாங்க. ஜெர்மையா ராட்ரிகஸ்ல அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. 110 தான் HMD கிரஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரஸ்ட் தானே. கதிரேசன் ப்ரோ, எல்டாக் இருக்கிற பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ் சொல்லுங்க, கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் இருந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எல்டாக் இருக்கிறதுனா இப்போ கொஞ்சம் முன்னாடி ரியல்மி பட்ஸ் கேட்டிருந்தார் பத்தியா, அது கூட இந்த கேட்டகரியில தான் வரும். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் நம்ம சொல்லிடலாம். எல்டாக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எல்டாக் இருந்ததுனாலே நல்லா இருக்கும் அந்த மைண்ட் செட் விட்டு வெளில வாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்டாக் இருக்கும், ஆனால் அந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, டிரைவர் யூனிட்டை நல்லா டியூன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமே தவிர குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே மிஸ் ஆகும். இல்லை இப்போ எல்டாக், ஏஏசி, எஸ்பிசி இதெல்லாம் இருக்குல்ல, ஃபார்மேட்லாம் இருக்கு. ஆமாம், இதில் நாம் பாட்டு கேட்கும்போது எவ்வளோக்கு டிஃபரன்ஸ் தெரியும்? கண்டிப்பாக தெரியும். அது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் மீட் பண்ணேன். அப்போ என்னாச்சுன்னா, இயர்ஃபோன் இருக்கு இல்லையா, இயர்ஃபோன்ல வந்து ஆப்டெக்ஸ், ஆமாம், அதில் இருக்கிற ஆப்டெக்ஸோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆப்டெக்ஸ் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 8 Gen 3 இல்லாட்டி 8 Elite பேஸ்டு ஃபோனு வித் லாஸ்ட்லெஸ் இதெல்லாம் வேணும். ஓகே, அது இருக்கிற ஃபோனில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதே நண்பர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 6,500 7,000 ரூபாய் ஆஃபரில் வாங்குற இயர்ஃபோன்,
அதே சமயம் இப்போ இதையும் நான் அதே வீடியோவில் இதையும் ஷோகேஸ் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா இயர்ஃபோன் நல்லா இருக்குது, நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து கிட்டத்தட்ட 85 to 90% அதோட குவாலிட்டியை இது மேட்ச் பண்ணிடும் ஆடியோ டெலிவரி பண்ணுறதுல. இப்போ அந்த 10%ல தான் என்ன ஆகுதுன்னா அந்த யூனிக்னஸ்லாம் ஃபீல் ஆகும். யூனிக்னஸ், கனெக்டிவிட்டி, உனக்கு வந்து டிஸ்டன்ஸு, நீ சொன்னல ரேஞ்சு, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும். ஆனால் நான் வந்து இந்த ரேஞ்ச் சாங் கேட்கும்போது எந்த அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கேட்குறேன். தெரியும், உனக்கு சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா டிஃபர் ஆகும். ஓகே, இயர்ஃபோனில் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதான் நல்லா அந்த சவுண்ட் ஸ்டேஜ் டிஃபர் ஆகுன்றது எப்படின்னா, முன்னாலாம் ஞாபகம் இருக்கா பழைய நோக்கியா ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பின்னாடி உள்ள போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போனா என்னன்னா ஸ்மால் ரூம், பிசி லேப்டாப்ஸ்ல யோசிச்சு பாரு, ஆடியோ ப்ரொஃபைல் உள்ள போனா ஹாலு, கான்சர்ட் இப்படிலாம் மாத்தினா அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் வரும்ல அப்படியே. அந்த மாதிரி வந்து நார்மலாவே டியூன் பண்ண முடியும், ஹார்ட்வேர் லெவல்லே பண்ண முடியும் அந்த எஃபெக்ட் வர்றதுக்காக. ஸோ ஒரு நல்ல ரிவர்பு, நல்ல அந்த சவுண்ட் ஸ்டேஜ் ஃபீலு, ஒரு அந்த ஃப்ரீக்வன்சியும் போயிட்டு வருது, அது வந்து நீ ஃபீல் பண்ற மாதிரியே ப்ராடக்ட் டியூன் பண்ண முடியும். அப்படி வந்து என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் இருக்குது, அதில் அந்த எஃபெக்டை கொண்டு வரணும்னா சாஃப்ட்வேர் வழியாகவும் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து யார் எந்த அளவுக்கு வந்து நிஜமாவே அந்த ஓவரால் டயஃப்ரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, டயஃப்ரமாக இருக்கட்டும் இல்லாட்டி மொத்த அந்த கேசிங்காக இருக்கட்டும், கேசிங்கில் வந்து எப்படி அந்த ஃப்ரீக்வன்சியை சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறோம், இது எல்லாமே ப்ராப்பராக பண்ண ப்ராடக்ட்ஸில் தான் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஓகேயா? ஆனால் நான் என்ன சொல்லுவேன், பேசிக்காக இருக்கிற ப்ராடக்ட்லேயே ஓரளவுக்கு வந்து மக்கள் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்களே எதுனாலும் பண்ணிக்கோங்க. டிஸ்டார்ஷன் ஃப்ரீயாக டியூன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னு வை. ஏன்னா இந்த டிஸ்டார்ஷன் ஃப்ரீங்கிறத ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் ஒரு லோக்கல் டிடபிள்யூஸ் ஒன்று யூஸ் பண்ணேன், பிராண்ட் நேம் கூட ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்க. அந்த மாதிரி அதில் நான் ஈக்குவலைசருங்கிற ஒரு விஷயத்தை ஆன் பண்ணதுமே டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மை காட், ஈக்குவலைசரில் போய் எதை மாற்றினாலும் டிஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ சப்போஸ் வந்து சரி ஹை ஃப்ரீக்வன்சி ஏற்றி விடுவோம், சரி வோக்கல்ஸ் பூஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிட்ஸும் ஹையும் ஏற்றி விடுவோம், பேஸை இறக்கி விடுவோம், அதை டிஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சா அதுக்கும் அது அப்படியே உள்ள டிஸ்டார்ட் ஆகும். இதுவே இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணணும் வையன், அப்போ அமைதியாக நார்மலாக கேட்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த எல்டாக்கு, அப்புறம் லாஸ்லெஸ்ஸு, அப்புறம் எல்ஹெச்டிசி இதெல்லாமே ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மியூசிக் பிளேயர், அந்த பிளேயர்ன்றதை தாண்டி உள்ளே இருக்கிற ஃபைல், ஸோ இந்த ஃபைலும் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் அதை கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அதை வந்து எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து லிசன் பண்ணும்போது தானே தவிர சைக்கிள் ஓட்டும் போதோ வண்டி ஓட்டும் போதோ இல்லாட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சத்தத்துக்கு நடுவுலலாம் ஃபீல் பண்ண முடியுமானா முடியாது. அதுதான் கேட்டேன். நைட்டு தூங்கும் போது தான் நிஜமாவே சூப்பராக ஃபீல் ஆகும்டா. சூப்பர். சரண் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு, ஹாய், ஐ பீன் யூசிங் S24 Ultra ஃபார் லாஸ்ட் இயர், பிளான் டு கிவ் இட் டு மை வைஃப் அண்ட் பை எ ஃபிளாக்ஷிப் ஃபோன். யோ, இதுவே ஃபிளாக்ஷிப் தான்யா. மீடியா கன்சம்ஷன் இஸ் மை ப்ரியாரிட்டி, கேமரா லெஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி. விச் ஒன் டு யூ சஜஸ்ட்? iQOO 13, iPhone 16 or 15 Plus or Xiaomi 15? Xiaomi 15 ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் இவர் மீடியா கன்சம்ஷன் கேட்டிருக்காரு, கேமரா ப்ரியாரிட்டி இல்லைன்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா பெரிய ஸ்க்ரீன் தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா 16 ப்ளஸும் நல்லாயிருக்கும். 16 Plus, iQOO 13. iQOO 13 ஓகே, ஆனால் iQOO 13 நல்ல ஃபோன் தான், அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபோன் தான். Xiaomi 15 சூப்பராக இருந்ததுடா. குட்டி இல்லை, 6.3 இன்ச்சு நோ, அதெல்லாம் என்னது குட்டி இனிமே 6.3 இன்ச்சு குட்டின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. நல்லா காம்பேக்ட் ஃபோன். 6.3 6.4 இன்ச்லாம் இப்போ குட்டின்னு சொல்லிட்டு சுத்த வேண்டியதாக இருக்குது. காம்பேக்ட் ஃபோன்ஸ். சரி, மொத்தம் வந்து Xiaomi 15 கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. சரியா? iQOO 13 சூப்பராக இருக்கும், அதோட சூப்பராக இருக்கும். iQOO 13 இன்னும் வந்து உங்களுக்கு பவர் பேக்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கேமிங் ஆஸ்பெக்டில் iQOO 14ல, iQOO 13ல. அடுத்து வந்து ஐஃபோனில் வந்து 15 Plus 16 Plusன்னு போகும்போது 16 Plus போகிறது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா 16 Plus போயிட்டாலும் ஜாலி தான். ஆனால் ஹைலைட் என்னென்னா 15 நிஜமாக நல்லா இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு அல்ட்டியாக இருக்குது. டே டு டே யூஸ்க்கு இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணலை, அதனால் இப்போதைக்கு வந்து லுக் அண்ட் ஃபீலு, கையில் பிடிக்கிற அந்த கம்ஃபர்ட், அதை பற்றி பேச முடியுதே தவிர வேறு எதுவும் கமெண்ட் பண்ண முடியல. சூப்பர். குமரேஷ் ப்ரோ, Xiaomi 14 வாங்கலாமா, 15க்கு வெயிட் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு 15க்கு வெயிட் பண்ணலாம். 14 தான் ஸ்டாக்கே இல்லையே இப்போ. இல்லையா? அது போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து 15க்கு வெயிட் பண்ணுங்கள். 15க்கு ஓப்பனிங் டேல ஏதாவது நல்ல டீல்லாம் வரும். எப்படின்னா கார்டு ஆஃபர் ஒரு 10K, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 10Kலாம் வரும் சில சமயம். அப்படிலாம் வந்து என்ன அர்த்தம், கார்டு ஆஃபர் ஒரு 10K, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 10Kனா அப்போ 60K வந்துருமா, 60Kலேருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 10K 50K, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் சப்போஸ் ஒரு 10,000 போகுதுன்னா 40,000க்கு வாங்கிடலாம். 40,000 ஸ்டன்னிங் டீல் ஆச்சு. ஆமாம், அதான். ஆனால் நம்ம கிட்ட இருக்க ஃபோன் வந்து இந்த கேஷிஃபீலேருந்து வராங்களா, யார் வரான்னு தெரியாது. அது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பவன் ராஜ் ப்ரோ, Xiaomi 14 Ultra 45K பட்ஜெட்க்கு செகண்ட் ஹேண்டில் மொபைல் ஒர்த்தியா இல்லை எனி அதர் மொபைல் சஜஸ்ட் மீ, ப்ரியாரிட்டி லாங் டேர்ம் யூசிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், கேமிங் ஜென்ஷன் இம்பேக்ட், BGMI 2 to 4 hours கேம் பிளே, ஸ்டோரேஜ் 512 GB, கேமரா ஒன்லி ஃபோட்டோஸ் 80%, 20% வீடியோ, சஜஸ்ட் மீ, பட்ஜெட் இஸ் 45K. அப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க ட்ரை பண்ண போறாரு. சரியா? ஸோ Xiaomi 14 Ultra வந்து நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ரொம்ப உள்ளே இறங்கும்போது Xiaomi 14 Ultra நல்ல டிவைஸ் தான். iQOO 12 மாதிரியான ஃபோனை புதுசே வாங்கிட்டு போயிடலாம். iQOO 12 புதுசே வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள். ஆனால் கேமரா அல்ட்ராவில் சூப்பராக இருக்கும்ல? கேமரா அல்ட்ராவில் சூப்பராக இருக்கும். iQOO 12லையும் மொக்கன்னுலாம் சொல்ல முடியாது. iQOO 12 நல்லா தான் இருக்கும். இப்போ அல்ட்ரா வந்து யார் 45,000 ரூபாய்க்கு தருவா? 45,000 ரூபாய்க்கு iQOO இது கிடச்சதுன்னா வாங்கிடலாம். Xiaomi 14 Ultra யாராவது 45,000 ரூபாய்க்கு தராங்கன்னா வாங்கிக்கோங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கும். ஆமாம், கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தான் இது, ஃபோட்டோ சென்ட்ரிக்கு. வீடியோ கொஞ்சம் மொக்க தான். ஃப்ரண்ட் கேமராவும் ஆவரேஜ் தான். ஃப்ரண்ட் கேமரா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ஓகே, என்னோட கடைசி கமெண்ட் விக்னேஸ்வரன் ப்ரோ 22Kக்கு ஒரு 8S Gen ஆர் 8 Gen மொபைல் இருக்கா? இருக்கு அதான் போகோ F6. இது அவருக்கும் தெரியும், அதனால தான் இதை நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காரு. கரெக்ட் தானே ப்ரோ? அப்படியா? எக்ஸாக்டா 22Kக்கு எதுக்கு அவர் கேட்கணும் ப்ரோ? 25K 30K சொல்லலாம், இல்ல 22Kக்கு இருக்கிற ஒரே தானே தலைவன் அவன் மட்டும்தான். அதான் அது அவருக்கும் தெரியும், நம்ம வாயால வரட்டும் அப்படின்றதுக்கோசரம் நீங்க கேட்டுக்கீங்க. வேணா ஒன்று சொல்லலாம், நீங்க எல்லாருமே வந்து அப்டேட்ஸ் கொஞ்சம் பண்ணாதீங்க. அதில் எல்லாருமே எல்லா ஃபோன்லையும் அப்டேட் வந்து வந்ததுன்னா உடனே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும், கம்யூனிட்டி பேஜில் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து ஒரு உறுதியா இது ஓகே இந்த அப்டேட் நம்பலான்னு ஒரு 1 வீக் கழிச்சு எல்லாமே உறுதியா இருக்கும் பட்சத்தில் 1 வீக் கழிச்சு அப்டேட் பண்றது இப்போதைக்கு நல்லது. ஏன்னா மோஸ்டா அப்டேட்ஸ் மூலமா எல்லா ஃபோனுமே இப்போ கதறிட்டு தான் இருக்கு. எந்த ஃபோனுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரிலாம் நான் பார்க்க முடியறது இல்லை. எல்லா ஃபோன்லையும் ஏதாவது பிரச்சனை தான் வருது. மனுஷங்களும் ஹாப்பியா இருக்கிறது இல்லை, ஃபோனும் ஹாப்பியா இருக்கிறது இல்லை. என்ன பண்றது சொல்லு நீ. சரி ஓகே, அதுக்கப்புறம் விக்னேஸ்வரன் அப்படின்ற இன்னொருத்தர், இவரா இல்லை இன்னொரு விக்னேஸ்வரனா எனக்கு தெரியல கன்ஃபார்மா. அவர் வந்து நம்ம ஆமாடா இதை பார்த்தேன் வந்து நம்ம அமேஸ்ஃபிட் எனக்கு அனுப்பியிருந்தாரு கேட்டிருந்தாருல, அப்போ வந்து மெசேஜ் பண்ணா ஸ்டாக் இல்லைன்றாங்கடா. அப்படியா? 9.9Kக்கு 9,900 குரோமால OnePlus Watch 2 அவர் வாங்கியிருக்காராம். அதை வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க குரோமால வாங்கி மகிழட்டும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. யாருக்காவது 10,000 ரூபாய்க்கு வேணும்னா குரோமால போய் பாருங்க ப்ரோ, கிடைச்சது அப்படின்னா தூக்கிடுங்க. ஓகே மாஸ், ஓகேங்களா? ரைட்டே, வேறு சில கண்டென்ட்டோட என்னென்ன ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். சரிக்கா விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. பாய். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா? இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.